பேதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். Let your light so shine before man that they may see your moral excellence and your praiseworthy, noble and good deeds, and recognize and honor and praise and glorify your Father who is in heaven. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 வசனம் 16. நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் இறக்கும் பொழுது அவரை சிலுவையில் அறைந்தவர்களை, இவர்களை மன்னியும் தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள் என்று கூறி மன்னிப்பின் மேன்மையை நமக்கு கற்று தந்திருக்கின்றார். அவர் பிறர் மீது கொண்ட அன்பு எவ்வாறு சுயநலமில்லாமல் பிறர் செய்த துரோகத்தை மன்னிப்பதில் முன்மாதிரியாக இருந்தாதோ அவரை போல நாமும் வாழ வேண்டும். இவ்வாறு நம்முடைய வாழ்வில் பிறர் செய்த தவறுகளை மன்னித்து வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலும் நாம் பணி செய்யும் இடத்திலும் மன அமைதி, நிம்மதி நம்முடைய மனதிலும் எண்ணத்திலும் உண்டாகும். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை போல பிறர் செய்த துரோகத்தை மன்னித்து அவரை போல நாம் ஒளி வீசும் மறு கிறிஸ்துவாக வாழுவோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையை நாங்கள் மறக்கவிடு, எம்மையை நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம், திரு உள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், திரு உள்ளம் நிறைவேற்ற.